வணக்கம். ஏ டு Z ஃபன் டாக்கீஸ் நேயர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்கள். இது 2024 மேஷ ராசியோட பிப்ரவரி மாத ராசி பலன். ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகங்களோட சஞ்சாரங்கள் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். முதல் வீட்டிலேயே குரு இருக்கிறாரு. இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 6ஆம் வீட்டில் கேது, 9ஆம் வீட்டில் சுக்கிரன் செவ்வாய், 10ஆம் வீட்டில் சூரியன், 11ஆம் வீட்டில் சனி பகவான். இப்படி இருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் உங்களுடைய பிப்ரவரி மாத ராசி பலனை பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சாதகமான நிலையில் தான் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நிறையா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் கட்டாயமாக நிறைவேறும். உங்களுடைய உடம்பு சம்பந்தப்பட்டமான விஷயங்களில் நீங்களே கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. இவ்வளோ நாள் எங்கேயாவது கோவில் குளம்னு சொல்லிட்டு சுற்றிருப்பீங்க. அதிலிருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்கள் உடம்பை பார்த்துக்கணுன்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. கொஞ்சம் செலவுகள் அதிகமாக வரும். இந்த காரணங்களால் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக நேரிடலாம். அதே போல் உங்களோட மனசில் நல்ல நல்ல எண்ணங்கள் தோன்றும். தான தர்மங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தோணும். கோவில் விஷயங்கள், இந்த சமயம், அதாவது அவங்கவுங்க பிடிச்ச அந்த ஒரு கோவில் விஷயங்கள்லாம் போயிட்டு நம்ம ஏதாவது கொடுக்கணுமா, நன்கொடையாக கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு ஆர்வம் நல்லா காட்டுவீங்க. தொழில் விஷயத்தில் ரொம்பவே சாதகமான ஒரு பலனை பெறுவீங்க. இதெல்லாம் இருக்க சனி பகவான் 11ஆவது வீட்டில் இருக்கிற காரணத்தினால நீங்கள் எதிரிகள்கிட்ட இருந்து நல்லா சமாளித்து உங்களுடைய வெற்றிக்கு ரொம்ப சூப்பரான பாதை வகுத்து கொள்வீங்க. அதனால் நீங்கள் எதிரிகளை நினச்சி கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் அதில் டபுள் மடங்கு அவுட்கம், அதாவது இந்த அவுட்புட் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக வரும். நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரதிபலன் டபுள் த டைம் சேரும். அதுக்கான வெற்றி, அதுக்கான பேர், நல்ல பேர், அந்த ஒரு அப்ரிசியேஷன், இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இந்த மாதத்தோட முதல் பாதி, அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதி வரை சூரியன் 10ஆம் வீட்டில் இருந்து பயணம் செய்கிறாரு. இதன் காரணமாக நல்ல ஒரு லாபம் நீங்கள் ஈட்டுவீங்க. நல்லா சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வரும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றியும் பார்ப்பீங்க. பிப்ரவரி 14க்கு அப்புறமா சூரியன் சனி பகவானோட சேர்ந்து இருக்கிற காலம். இந்த நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கும். எடுத்த காரியங்களில் நீங்களே கோவப்பட்டு இன்னொருத்தவங்களை திட்டி அது மூலிமா காரிய தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் பேச்சு வாக்குலலாம் ஜாகிரதையாக பேசுகிறது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய காலமாக இது அமைஞ்சிருக்கும். அதனால் படிப்பை கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம். அதனால் விடாமுயற்சியோட நல்லா படிங்க. மேஷராசியில் பிறந்தவங்களுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சிங்க, இவங்க கூட ஆன ரிலேஷன்ஷிப் இவ்வளோ நாள் ஒரு சில சிக்கல்கள் இருந்திருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறமா இதெல்லாமே நீங்கி நல்ல ஒரு நிலைமையில் இருப்பீங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு சில ஆதாயங்களும் ஏற்படும். 2வது வீட்டோட அதிபதி சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயங்கள் நடக்கும். காதலர்களுக்கு பிப்ரவரி மாதம் மிகவும் உகந்த மாதமாக அமைந்திருக்கும். காரணம், சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார். 11ஆம் வீட்டில் சனி பகவானும் முதல் வீட்டில் குருவும் உங்களின் பொருளாதார ரீதியாக உங்களை நல்ல நிலையில் வைத்திருக்கும். மொத்தத்தில் பிப்ரவரி மாதத்தில் மேஷராசிக்காரங்களுக்கு நிதி சவால்கள் கொஞ்சம் குறையும். ஆனாலும் மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிற ராகுவால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய மன நிம்மதி கொஞ்சம் கெடும். மன அழுத்தம் அதிகரிக்க நேரிடலாம். அதனால் தயவுசெய்து அந்த செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே போல் ராகு கேத்துவோட இருப்பிடம், அதனால் உங்களுடைய உடல் நலக் கோளாறுகள் கொஞ்சம் ஏற்படும். அதன் வழியாக கூட செலவுகள் ஏறலாம். அதனால் உடம்பை ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. முடிஞ்சதுன்னா இந்த சனிக்கிழமை அன்றைக்கும் சரி, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கும் சரி, நவகிரக கோயிலுக்கு போயிட்டு சனி பகவானையும் செவ்வாய், அதாவது அங்காரகனையும் சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நினச்ச காரியங்கள் நடக்கும். நன்றி, வணக்கம்.